வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலக்கீரை போட்டு ஒரு ரைஸு. அதாவது பாலக்கீரை என் கை அளவுக்கு ஒரே ஒரு கட்டு, சின்ன கட்டு இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அலம்பி இதை வச்சுருக்கேன். வெறும் தண்டெல்லாம் இல்லாமல் இலை மாத்திரம், இந்த இலை மாத்திரம் அலம்பி வச்சுருக்கேன். இதுக்கு இது இவ்வளோ பெருசாக ஒரு 2 தக்காளி, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தாளிக்கிறதுக்கு பட்டை, இது பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாச்சி, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் ஷாஜீரா, இதை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம பிளான்ச் பண்ணணும். இதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக விடணும். இது தண்ணி வச்சுருக்கேன். காரம் வெறும் பச்சை மிளகா தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இது ரொம்ப காரம் இருக்காது இந்த பச்சை மிளகா, அதனால் ஒரு 7-8 பச்சை மிளகா போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 9 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காதனால போடுறேன். காரமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் இது கொதி வர சமயத்துலேயே இந்த கீரையை போட்டுடலாம். எல்லா கீரையும் போட்டேன். இது நல்லா இப்படி அழுத்தி விட்டுடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், நம்ம வேறு காரம் கிடையாது, பொடி அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் எவ்வளோ காரமோ அது பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். இதை ஆஃப் பண்ணிடலாம். போகிறோம், ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். சட்டுன்னு இந்த தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் இந்த கீரையோட நிறம் மாறாது. இல்லைன்னா இப்போ டேப்பில் போயிட்டு அப்படியே அலம்பிடலாம். டக்குன்னு தண்ணி விட்டுட்டு அலம்பிட்டோம்னாக்கா, இப்போ இந்த தண்ணி எடுத்து வடிகட்டிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஜாலிலே போட்டு நல்லா அலம்பியாச்சு. இதை எடுத்து இந்த ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த கீரை அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே இங்கே தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கொடுத்துருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த பட்டை, சால்ஜீரா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். இன்றைக்கி வெறும் பாலக்கு தக்காளி போட்டு ஒரு ரைஸு பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் ரைத்தாவும் இப்போ பண்ணுறேன், அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. ஜஸ்ட் இப்படி பொரிஞ்சால் போதும். இந்த தக்காளி, இந்த தக்காளியில் இந்த சாதத்துக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு, இது இந்த உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்படியே சிம்லேயே அப்படியே ஆட்டம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. தக்காளி சாஃப்டானா போகிறோம், குழையணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இங்கே பாருங்கள், கீரையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கீரையில் சேர்த்தாச்சு. அப்படியே கிளறி விட்டுடுவோம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம். இப்போ அடுப்பு பெருசாக வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே வெந்த கீரை தான், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு அங்கங்கே கொதிச்சுதானே போகிறோம். கொதி வருது, இன்னும் 2 நிமிஷம். பாருங்க, இப்படி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க அப்படியே சேர்ந்து வந்துருக்கு. இப்போது இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி,
நான் இது வீட்டிலே அரைச்ச பொடி, அதனால் நிறைய போடுறேன். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அப்படியே கேஸை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். சாதம் நல்லா இப்படி உதிராக இருக்கணும். இந்த பாரு, இப்படி எடுத்தாவே இப்படி உதிராக வருது, அது மாதிரி இருக்கணும். ஒரு 4 பேருக்கு இந்த சாதம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிறேன். சாதம்லாம் போட்டுட்டேன். அப்படியே பொறுமையாக கிளறி விடுவோம். இதை இப்படியே கிளறி விட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். அடுத்து இப்போ வெங்காய பச்சடிக்கு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த தயிர், கெட்டியாக புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுடலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ஒரு பாலக்கீரை ரைஸும் அப்புறம் ஆனியன் ரைத்தா, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், ஸ்ரிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் போட்டு ஒரு மசாலா ரைஸ் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் ஒரு 5 பேருக்கு பண்ணுறேன், 5-6 பேருக்கு பண்ணுறேன். அதுக்கு ஒரு 400 கிராம் இருக்கும் வெண்டைக்காய், அது வச்சுருக்கேன் கட் பண்ணி இப்படி. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, நல்லா ஒரு 8 தக்காளி போட்டுருக்கேன், ஒரு மீடியம் சைஸு தக்காளி. இப்போது இங்கே வந்து நான் நிறையவே எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் முதல்ல இந்த வெண்டைக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துட்டேன். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு காரம்லாம் படணும். அது முதல்ல உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில். இது நல்லா வதங்கட்டும். நேற்று பாலக் ரைஸ் பண்ணோம், இன்றைக்கி வெண்டைக்காய் ரைஸ். எதுவுமே நான் வெங்காயம் பூண்டெல்லாம் கிடையாது. நீங்கள் வெங்காயம் போடுறதா இருந்தால் போடலாம். அடுத்து இது வெண்டைக்காய் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். மசாலாவுக்கு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியா, நல்லா ஒரு காரத்துக்கு மிளகா, இந்த மிளகா தான் ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியான ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5-10 மிளகு. இது நல்லா இது மாதிரி வறுத்து போட்டு நம்ம பண்ணோம்னா தேங்காயும் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. வெறும் ஒரு பச்சடி போகிறோம், ஒரு தக்காளி பச்சடியோ இல்லைனா ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி இல்லைனா பூசணிக்காய் பச்சடி, கேரட் பச்சடி, இது மாதிரி ஏதோ ஒரு பச்சடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், இந்த மாதிரி பச்சடி பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடலாம். இல்லை சிப்ஸு வச்சுக்கலாம், சிப்ஸும் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இந்த வெண்டைக்காயை அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த குழப்பெல்லாம் போகணும். என்ன அது மாதிரி பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கும். ரொம்ப குழப்பாக இருந்ததுன்னா தயிர் விட்டோம்னாக்கா உங்களுக்கு இந்த குழப்பு அடங்கும். இது வதக்கிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா அந்த தனியா வாசனை வருது. நல்லா ஜம்முன்னு வறுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்திருக்கு.
இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூனு நல்லா இது வச்சுருக்கேன். இதுலேயே இந்த வறுத்த சாமானெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு பொடி அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். இதை எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதக்கி ஜம்முன்னு வந்துட்டு அப்படியே சிம்லேயே அப்படியே வச்சுட்டேன். வழவழப்பு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஜம்முன்னு வந்துட்டு இப்போ இது ரெடி ஆகிடுது. அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து வெண்டைக்காய்க்கு தாளிச்சிக்கலாம். இதுக்கும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் நான் பட்டை லவங்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் போடலை. ஒரு ஷாஜீரா நல்லா ஒரு டீஸ்பூன், இல்லை சாதா சீரகம் கூட போட்டுக்கோங்க. கடுகு வேணால் கடுகு போட்டுக்கலாம், கடுகு உளுந்தம்பருப்பு வேணும்னா போடலாம். ஆனால் நம்ம இஷ்டம்தான். நான் ஷாஜீரா மட்டும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் ஒன்றும் போடல. நான் வந்து கஸ்தூரி மெத்தி போட போகிறேன், அதனால் இதெல்லாம் ஒன்றும் போடலை. இந்த தக்காளி, இந்த வெங்காயம் வேணும்னா முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் இல்லாமல் பண்ணுறேன், அதனால் முதல்ல தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளி கூடவே இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு, நம்ம வெண்டைக்காய் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த ரைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. தக்காளி நல்லா மைய வதங்கட்டும். இந்த தேங்காய், தனியா, மிளகா எல்லாம் இது மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். அப்படியே பல்ஸில் விட்டு விட்டு ஏற்றி இப்படி நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஆட்டம். இப்போ இதில் இந்த வெண்டைக்காய் கூட கொஞ்சம் இந்த வெண்டைக்காய்க்கும் காரம் பிடிக்கணும். அதனால் இந்த எண்ணெயிலேயே இருக்கும்போது சில்லி ஃப்ளேக்ஸு, நம்ம அங்கேயும் அதுலேயும் காரம் போட்டிருக்கோம், வேறு காரம்லாம் கிடையாது, மிளகா காரம் தான். அதனால் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த போட்டோம்னா இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் காரம் பிடிக்கும். காரம் உப்பு எல்லாம் இந்த வெண்டைக்காயில் இருக்கும். போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஜம்முன்னு ஆகிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதான். தக்காளி ஆயிடுத்தானா தக்காளியோடு சேர்த்துட வேண்டியது. ரொம்ப ஈஸியான ரைஸு. இந்த ரைஸு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரைஸு இதில் வந்து வேர்க்கடலை அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. வேணும்னா போடலாம், நான் ஒன்றுமே போடல. வேர்க்கடலை, முந்திரி பருப்பு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். மசாலா ரைஸ் இப்படியே பண்ணோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும். சாதம் பாருங்கள், நல்லா இப்படி உதுராக பொலன்னு இப்படி வடித்து வச்சுருக்கேன். அப்படியே போட்டு கலர வேண்டியதான். தக்காளி பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ஆகிட்டு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொடி நான் எல்லாமே போட்டுடுறேன். இந்த சாதத்துக்கு எல்லாம் தேவை. இது கூடவே இந்த வெண்டைக்காய், ஒரு இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான். கரம் மசாலா பொடி இது வேணும்னா போடலாம், வேண்டாம்னா இப்படியே விட்டுடலாம். நான் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி. இன்றைக்கி இந்த கஸ்தூரி மேத்தி போடுறதுனால தான் நான் வந்து இதெல்லாம் போடலை, கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போடலை. நல்லா கஸ்தூரி மேத்தி நிறையவே போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு அவ்வளோதான். அப்படியே சாதம் போட்டு கலர வேண்டியதான். சாதம் போட்டு கலரலாம்.
பாருங்கள், சாதமெல்லாம் கலந்துட்டேன். அப்படியே உதிர சூப்பராக இருக்குது சாதம். நல்லா அந்த உரப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வெண்டைக்காய் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுது. ஒரு வெண்டைக்காய் போட்டு ஒரு மசாலா ரைஸ், அப்புறம் வெள்ளரிக்காய், புளிக்காத தயிர், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெள்ளரிக்காய் சீவி போட்டேன். அவ்வளோ பச்சடி. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, லஞ்சு எல்லாமே இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாதம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.